மட்டக்களப்பு வாவியை ஊடறுத்து எழுவாங்கரை புதுக்குடியிருப்பு பிரதேசத்துக்குள் நுழைந்த காட்டு யானைகள் பெரும் சேதத்தை விளைவித்துள்ளன. வாழை மற்றும் கரும்பு செய்கைகளையும் விவசாய செய்கைகளையும் யானைகள் சேதப்படுத்தியுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர். பிரதேசவாசிகளும் வன ஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் இணைந்து குறித்த யானைகளை துரத்தியுள்ளனர். திருகோணமலை சேருநுவர பிரதேசத்தின் கர்ப்பிணி தாய்மார்களுக்கு மகப்பேற்றுக்கான உதவிப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. 98 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு உதவிப் பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. நாடளாவிய ரீதியில் 7413 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ஃபெரண்டினா நிறுவனத்தில் ஊடாக குறித்த உதவிகள் வழங்கி வைக்கப்பட உள்ளன. கந்தப்பளை கோட்லோஜ் தமிழ் வித்தியாலயத்தின் பிரதான மண்டபம் 65 லட்சம் ரூபாய் செலவில் நவீனமயப்படுத்தப்பட்டு மாணவர்களின் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது. சென்னை மாமல்லபுரம் ரோட்டரி கழகம் மற்றும் மத்திய கொழும்பு ரோட்டரி கழகம் ஆகியன இணைந்து அதற்கான பங்களிப்பை வழங்கியிருந்தன. கந்தப்பளை கோட்லோஜ் வித்தியாலயத்தின் அதிபர் தலைமையில் அது தொடர்பான நிகழ்வு இடம்பெற்றது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் உபத்தலைவரும் கிழக்கு பிராந்தியத்தின் சிரேஷ்ட மார்க்க அறிஞருமான அஷேக் ILM ஹாஷிம் ஜூரி மதனியை பாராட்டி கௌரவிக்கும் நிகழ்வு பாலமுனையில் நடைபெற்றது. அகில இலங்கை ஜமியத்துல் உலமா சபையின் தலைவர் அஷேக் ரிஸ்வி முப்தி பிரதம அதிதியாக கலந்து கொண்டார். அரசியல் பிரமுகர்கள், அரசு அதிகாரிகள், மத தலைவர்கள் உள்ளிட்ட பலரும் நிகழ்வில் கலந்து கொண்டனர். முதுசங்களுக்கு முதல் மரியாதை எனும் துணைப்பொருளில் கிண்ணியாவில் பல்துறை ஊழியர்களை கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. கிண்ணியா சிரேஷ்ட பிரஜைகள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்வு அதன் செயலாளர் MT சஃபருல்லா கான் தலைமையில் நடைபெற்றது. கல்வி, சுகாதாரம், சட்டம், நிர்வாகம், ஆன்மீகம் ஆகிய துறைகளில் ஈடுபட்ட 13 பேர் பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கப்பட்டனர். ஆலையடிவம்பு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 6 வீதிகள் கான்கிரீட் வீதிகளாக அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. அதற்கான ஆரம்ப நிகழ்வு பாராளுமன்ற உறுப்பினர் ஆதம் பாபாவின் பங்கேற்போடு பிரதேச செயலாளர் R திரவிராஜ் தலைமையில் நடைபெற்றது. நீண்ட காலமாக புனரமைக்கப்படாமல் உள்ள பல்வேறு வீதிகள் புனரமைக்கப்பட உள்ளன. இரக்காமம் வைத்தியசாலையின் அபிவிருத்தி குழுவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட உதிரம் கொடுப்போம் உயிர் காப்போம் இரத்ததான முகாம் இரக்காமம் பிரதேச வைத்தியசாலை பொறுப்பதிகாரி டிலான் வித்தானகே தலைமையில் நடைபெற்றது. 50 முதல் 60 பாயிண்ட் ரத்தம் கிடைக்கப்பெற்றுள்ளது. சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகத்தினால் ஒழுங்கு செய்யப்பட்ட அரசு உத்தியோகர்களுக்கான மருத்துவ முகாம் சம்மாந்துறை பிரதேச சபையின் பிரதான மண்டபத்தில் நடைபெற்றது. சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் நௌஷாத் முஸ்தபா தலைமையில் மருத்துவ முகாம் நடைபெற்றது.